டியர் ஃபாலோவர்ஸ், பாஜக தொடர்பான ஒரு முக்கியமான விடயத்தோடு நாம் இணைந்திருக்கின்றோம். பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சியினை உடைத்து விட்டது பாஜக. பஞ்சாபை பொறுத்தளவுக்கு ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஆட்சி தான் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மாநிலங்களவையில் 10 உறுப்பினர்களை அந்த கட்சி கொண்டிருந்தது. அந்த கட்சியில் இருந்த 10 உறுப்பினர்களில் 7 உறுப்பினர்கள் பாஜகவோடு இணைந்திருக்கின்றனர் அண்மைய சில தினங்களில். இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையினையும் பேசு பொருளையும் ஏற்படுத்தியிருந்தது இந்தியாவில். அதிலும் நன்கு அறியப்பட்ட ஆம் ஆத்மி கட்சியின் இளம் தலைமுறைக்கு பிடித்த தலைவர், அண்மைக்கு சில காலங்களாக பாஜகவுக்கு எதிராக மாநிலங்களவையில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருந்த ராகவ் சத்தா உட்பட ஹர்பஜன் சிங் மற்றும் 5 உறுப்பினர்கள், மொத்தமாக 7 உறுப்பினர்கள் பாஜகவில் இணைந்திருந்தனர். அந்த இணைவு தொடர்பான செய்தியாளர் மாநாட்டில் ராகவ் சத்தா ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார், ஒரு குற்றச்சாட்டை. 15 வருடங்களாக கட்சிக்காக கடுமையாக உழைத்ததாகவும் கட்சியினுடைய தலைமை தனிமனித தேவைகளுக்கு சோரம் போய்விட்டதாகவும் அதனால் பாஜகவோடு தாம் இணைவதாக என்ற ஒரு கருத்தை தெரியப்படுத்தியிருந்தார். அது ஆம் ஆத்மி கட்சியினுடைய தொண்டர்களை கடுமையாக கோபமடைய செய்திருந்தது. அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை போய் பார்ப்பீர்களாக இருந்தால் பல ஆயிரக்கணக்கான நபர்கள் அவரை அன்ஃபாலோ செய்திருந்தனர் இந்த கோபத்தின் விளைவாக. பாஜகவை பொறுத்தளவுக்கு கட்சிகளை உடைப்பது மிகவும் இலகுவான விடயம். அவர்கள் நினைத்தால் அமலாக்கத்துறை, சிபிஐ போன்றவைகளை வைத்து மிகவும் இலகுவாக அவர்கள் மீது குற்றச்சாட்டை சுமத்தி அவர்களை கட்சியிலிருந்து பிரித்து விடுவார்கள். இதுதான் அண்மைய சில காலங்களாக, வருடங்களாக அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற சூழ்ச்சி. பொதுவாக நீங்கள் உத்தரப்பிரதேசத்தை எடுத்து பாருங்கள், பீகாரை எடுத்து பாருங்கள், மத்திய பிரதேசத்தை எடுத்து பாருங்கள், மகாராஷ்டிராவை எடுத்து பாருங்கள், டில்லியை எடுத்து பாருங்கள். மதுபான ஊழல் வழக்கில் கெஜ்ரிவாலை மாட்டிவிட்டு அதற்கு பதிலாக அவர் மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை செலுத்தி கைது செய்து ஆட்சியினை கைப்பற்றிவிட்டார்கள். டில்லியினுடைய ஆட்சி பாஜகவால் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மதுபான ஊழல் வழக்கிலிருந்து கெஜ்ரிவால் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். மீண்டும் ஒரு வழக்கு அவர் மீது தொடுக்கப்பட்டிருக்கின்றது. காலம் முழுவதும் அவர் அலைக்கழிக்கப்படுவார். இதுதான் இதனுடைய நிகழ்வு. இவ்வாறான நிகழ்வுகள் ஏன் இடம்பெற்றன என்ற ஒரு விடயத்தை தான் நாம் பார்க்க போகின்றோம். அண்மைய சில வாரங்களாக பாஜகவினுடைய மசோதா, பெண்கள் தொடர்பான மசோதா மாநிலங்களவையில் கொண்டு வரப்பட்டிருந்தது. பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு மசோதா. அது பாஜகவை பொறுத்தளவுக்கு மாநிலங்களவையாக இருந்தாலும் சரி, மக்களவையாக இருந்தாலும் சரி, இரண்டிலுமே 3/2 பெரும்பான்மை இல்லை. அதன் காரணமாக மாநிலங்களவையில் அந்த கட்சி தோற்கடிக்கப்பட்டிருந்தது. அந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டிருந்தது. அந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டதன் விளைவுதான் இந்த கட்சி பிரிப்பு, கட்சி உடைப்பு. பொதுவாக பாஜகவை பொறுத்தளவுக்கு இன்னும் ஒரு தேர்தலை சந்தித்து மக்களுக்கு அந்த விடயத்தை தெளிவுபடுத்தி அதன் மூலம் மாநிலங்களவையில் உறுப்பினர்களை கூட்டுவது சாத்தியப்படாத ஒன்று. அதற்கு மிக நீண்ட காலம் எடுக்கும். அந்த அளவுக்கு முயற்சி செய்ய தேவையொன்றும் இல்லை அவர்களுக்கு. அதான் கட்சியில் உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், இதர கட்சிகளில் இலகுவாக உடைத்து கொண்டு வந்து விடுவார்கள். அதைத்தான் செய்திருக்கின்றது பாஜக. பாஜகவினுடைய டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான விடயங்கள் வரும் காலங்களில் கொண்டு வரப்பட போகின்றன. அந்த மசோதா, அது தொடர்பான விடயங்களுக்கு தற்போதே ஆயத்தமாகிவிட்டார்கள். எதிர்கட்சிகளால் இந்த மசோதா தோற்கடிக்கப்படக்கூடாது, மாநிலங்களவையிலோ அல்லது மக்களவையிலோ தோற்கடிக்கப்படக்கூடாது என்பதற்காக கட்சிகளை உடைத்து அந்த கட்சிகளில் இருக்கின்ற உறுப்பினர்களை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதன் ஒரு பகுதிதான் ஆம் ஆத்மி கட்சியினுடைய கட்சி உடைப்பு. அதிலிருந்து இளம் தலைமுறையினை கொண்டு வந்தது. பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே, எவ்வாறான விளைவுகள் இனி வரும் நாட்களில் இடம்பெறப் போகின்றது, எந்தெந்த கட்சிகளில் இருந்து யார் யார் பாஜகவோடு இணைய போகின்றார்கள், அந்த இணைவின் மூலம் மீண்டும் இந்த மசோதா, பெண்கள் தொடர்பான மசோதா கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்படுமா, டீலிமிட்டேஷன் தொடர்பான விடயங்கள், அதாவது தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான விடயங்கள் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்படுமா என்பது தெரிய வந்துவிடும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. தொடர்ச்சியான வீடியோக்களுக்கு பேஜை ஃபாலோ பண்ணுங்க.